மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இன்னும் மகத்துவமான காரியங்களை ஒவ்வொருவரிலும் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 136 அதனுடைய 26வது வசனம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே தேவனுடைய கிருபையை அதிகமாக உச்சரிப்பதையும் தேவனுடைய கிருபையினாலே உண்டாகிற வாழ்வையும் வாழ்வின் வெற்றியையும் நன்மைகளையும் ஜெயத்தையும் குறித்து அந்த கிருபையை புகழ்ந்து ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவருடைய கிருபைகளை நினைவு கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்தவும் இந்த சங்கீதக்காரன் முயற்சி செய்வதை நாம் காண முடிகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் கடைசியிலே சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. எத்தனையோ நன்மைகளை வாழ்வில் செய்கிற அந்த தேவன் எதனால் நமக்கு செய்கிறார் என்றால் அவருடைய கிருபையினாலேயே நமக்கு நன்மைகளை செய்கிறார். ஆனபடினால் அவருடைய கிருபையை எண்ணி பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், மாறாமல் விலகாமல் இருக்கிற கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று அவன் சொல்லுவதை காண முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, வாழ்வின் நன்மைகளை தேவனிடத்திலிருந்து திரும்ப திரும்ப பெற்றுக்கொண்டு தேவனுக்குரியவர்களாக வாழ்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவம் கிருபையை உணர்ந்து கொண்டு கிருபையை புரிந்து கொண்டு கிருபையினாலே கிடைக்க பெற்றிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிற தேவ ஜனமாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவ ஜனமாக ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அநேக நேரத்தில் புதியவைகளை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வின் தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதை கிடைக்க பண்ணுகிற அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தை நினைத்து துதிக்கிற அனுபவத்தை பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம். சில நேரங்களிலே நம்முடைய கையின் சாமர்த்தியமும் நம்முடைய சுயபலனும் நன்மைகளை வரப்பண்ணினது போல, நன்மைகளை சுதந்திரிக்க செய்வது போல எண்ணி தேவனால் இரக்கமாய் கிடைக்கிற கிருபையை கிருபையினால் கிடைக்கிற நன்மைகளை நாம் அங்கே அசட்டை பண்ணி விடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நன்மையான எந்த ஒரு காரியமும் அது தேவனுடைய கிருபையினாலேயே நமக்கு உண்டாகிறது, தேவ தயவினாலேயே நமக்கு உண்டாகிறது. அதை நினைத்து இந்த கிருபையின் இரக்கங்களை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்ற அறிய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே இன்னும் புதிய புதிய காரியங்களை, இன்னும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றப்பட வேண்டிய அல்லது நிவர்த்தி செய்ய வேண்டிய காரியங்களை ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் அவர் செய்து தம்முடைய நாம மகிமைக்காக நம்மை நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். அனபடியினாலே அவை வெறுமையாய் துதிக்கிறதல்ல, கிருபை எண்ணி துதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை துதிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் கிருபையினால் உண்டாகிற நன்மைகளை நினைத்தும் ஆண்டவருடைய ஜெயத்தை நினைத்தும் ஆண்டவர் செய்கிற பாராட்டுகிற அதிசயங்களை நினைத்தும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் நம்முடைய வாய்களிலே முறுமுறுப்பானவைகளோ இல்லது அவிசுவாசமான வார்த்தைகளோ இல்லை தேவனை துக்கப்படுத்துகிற எந்த காரியங்களும் நாவிலே வந்துவிடாதபடிக்கு நாம் துதிக்கிற கிருபை உணர்ந்து துதிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் புதிய பெரிய காரியங்களை நம் வாழ்விலே செய்து மகிமைப்படுத்துவார். ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து அந்த கிருபையினால் உண்டாகிற வாழ்வை, வெற்றியை, ஜெயத்தை நினைத்து நினைத்து கர்த்தரை துதிக்கிறதையும் கர்த்தருடைய கிருபைகளை நினைவு கூறுகிறதையும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறதையும்
இந்த சங்கீதக்காரன் அனுபவித்ததை எழுதுகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆமாண்டவரே, நாங்களும் பரலோகத்தின் தேவனை துதிக்கும் பொழுது ஏதோ துதித்தோம் அப்படின்னால, ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் கர்த்தருடைய கிருபையினால் உண்டான ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு கூர்ந்து துதித்து கர்த்தர் நல்லவர் என்பதை மகிமைப்படுத்தும் பொழுது எங்கள் மேல் நம்பிக்கை கொண்டு புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்கிற தேவனாயிருக்கிறீர். அப்படி எங்களை நடத்தும், மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.